ஹலோ. டேய் ஸ்ரீதர், நான் தருண் பேசுறேன்டா. என்னடா அந்த பொண்ணோட எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொன்னாங்க? டேய் அதை விட்றா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. சொல்றா மச்சி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணுமா? எவ்வளோடா வேணும்? 2 லட்சம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது ரெடி பண்ணி கொடுறா. அது ரொம்ப கஷ்டம் மச்சி. மச்சி பேசாம நீ உன் வீட்லயே கேட்கலாமடா. டேய் மூட்டு ஃபோனை வை, காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சும்மா ஐடியாலாம் கொடுக்காத. வெயிடா போன. ஹலோ. ஏன்டா மனுஷனை கடுப்பேற்றதுக்குன்னா கலர் டியூன் வைப்பியா? டேய் நான் ஏன்டா உன்னை கடுப்பேற்ற போகிறேன்? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவனுங்கள வெறுப்பேற்றுறதுக்கு. நீ தான் ரொம்ப பிஸியாக இருப்பே. பொண்ணு எப்படா இருக்கா? ஆமா, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. இதாண்டா ப்ராப்ளம். யாரு ஸ்ரீதரமா இல்லைன்னா? அந்த பரதேசிக்கிட்ட நிறைய பணம் இருக்கு மச்சான். நேற்று கூட அவன் ஃபிகரு ஆந்த கண்ணிக்கு ஏதோ ஐபேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான். சரி அவனை விடு, நான் தரேன். ஆனால் 2 லட்சம்லாம் தர முடியாது மச்சான். என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 ரூபா தரேன். ஆனால் 2-3 நாள் டைம் ஆகும். பரவாயில்லையா? மாமா ரொம்ப தேங்க்ஸ்டா. அந்த கேஷ் மட்டும் எப்படியாச்சும் ரெடி பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டுறியா? டேய் நான் சொன்னா செய்வேன்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த காலர் டியூனை ஃபஸ்ட்டு மாற்றித்தோல. டேய் நீ இன்னொரு விஷயம் ஒன்று, உங்கள் அப்பா அம்மா பற்றி தான் கேட்க போகிறேன்னு நினச்சேன்டா. அவங்கள பற்றி நான் ஏன் கேட்க போகிறேன்? அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பேனா? லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? ச்சே. சரி சொல்லு, என்ன பண்ணுறாங்க? மச்சி நீங்கள் போனதுக்கப்புறம் காவியா அவங்க அப்பா உங்கள் வீட்டில் வந்து செம சண்டை. உங்கள் அப்பா எனக்கு அவன் புள்ளையே இல்லை, அவனை என்ன வேணாலும் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. உன் மேலே செம கோத்தல் இருக்கார் மச்சான். அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்களாண்டா. டேய் இன்னொரு முக்கியமான விஷயம், காவியா அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். தப்பி தவறி கூட மெட்ராஸ் பக்கம் வந்துடாத மச்சான். உன் மேலே செம்ம கண்ணுகிறாரு. அதை உராமாமா, அந்த பணத்தை மட்டும் அனுப்பிடுறா. கண்டிப்பாக அனுப்பிச்சிடறேன்டா. ஏங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேஷ் கேட்டேன். 50,000 ரெடி பண்ணி தரேன் சொல்லியிருக்கான். என்கிட்ட எப்படியும் ஒரு 20,000 கேஷ் இருக்கும். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சொன்னா கேளுங்க, பணம்லாம் வேண்டாம். நீங்க எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் தருண். இதெல்லாம் என் நேரம். இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க இல்லை. நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நல்லபடியா இருங்க. கிளம்புங்க. தருண், இந்த நகையெல்லாம் வித்துடலாம். காவ்யா, என்ன இதெல்லாம்? பேசாம நகையெல்லாம் போடு. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். என்ன பரவாயில்ல? என்னதான் உனக்கு அம்மாவை பிடிக்காம இருந்தாலும் அது உனக்கு உன் அம்மா ஆசையா போட்டு நகைங்க. அதை விற்க கூடாது. நேற்று மட்டும் நீங்கள் காப்பாற்றாம இருந்திருந்தா எங்களை கொன்று போட்டு எவனோ ஒருத்தன் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிருப்பான். நான் இதை வாங்கினா உங்களை காப்பாத்தினருக்கு கூலி வாங்கின மாதிரி ஆயிரும் காவ்யா. நீங்கள் செஞ்ச உதவிக்கு பணமா நகையெல்லாம் கொடுக்க முடியாதுக்கா. யாருன்னே தெரியாத என்ன காப்பாத்துனீங்க. இப்போ உங்கள் தங்கச்சியை நினச்சிக்கோங்களா ப்ளீஸ். தருண், எங்க போன? என் செல்லு ஐபேட்லாம் விற்க போனேன். நீ என்ன பண்ணுவ? எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டேன், அது போதும். எதுக்கு தருண் இதெல்லாம்? பரவாயில்ல வாங்க வாடா. நகை செல்லெல்லாம் விற்றதில் ஒரு 82,000 ப்ளஸ் எங்கிட்ட ஒரு 20,000 ரூபா இருக்குது. ஸோ மொத்தம் 1,02,000 ரூபா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கக்கா. என் ஃப்ரெண்டு ஒரு 50,000 ரூபா அனுப்புறேன் இருக்கான். ஸோ மொத்தம் 1,50,000 ரெடி ஆயிரும். காட்டுக்குள்ள தேடி இடத்துல 3,000 இருக்கு. சீட்டுக்காரரு 25,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாசத்துக்குள்ள பணம் கட்டி ஆகணும். அதான் எக்ஸ்ட்ராவே கேஷ் கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஒரு 2 நாள் 3 நாளில் ஹாஸ்பிட்டலில் கட்டிடலாம். என்னைக்கு அவளை பார்த்தனோ அன்னையிலேருந்து அவன் ஞாபகமாகவே இருக்குடா. காட்டுக்கோழியை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. ஒரு தடவையாவது நாட்டுக்கோழியை டேஸ்ட் பண்ணணும்டா. எப்படியாவது அவளை அடைஞ்சே தீரணும். மச்சான், பொம்பளை மாட்டெல்லாம் வேணாடா. ஏதோ அன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு அப்படி பண்ணிட்டோம், அதோட விட்டுருவோம். மாட்டினா வச்சுக்கோ, அப்புறம் அந்த கோழி சோறு மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஆமாண்ணே, நம்மளை யாருன்னு தெரியாதனால நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எப்பவும் போல 4 காட்டுக்கு போனோமா, புளிய சுட்டோமா, மான சுட்டோமா, அப்புறம் தோலை வித்தமானு இருக்கணும். இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிறதே பெரிய தப்பு. பேசாமல் கேரளா காட்டு பக்கம் போயிடலாம். லே, வேட்டைன்னு வந்துட்டா குறி வச்சா வச்சதுதான். அது புலியா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன? சொல்லு. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். வேண்டாம் தருண். வேணாமா? நாம கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இங்கே வந்தோம்.
என்ன தருண், நம்ம பஸ்ல ஏறும்போது என்ன பேசிக்கிட்டோன்னு மறந்துட்டியா? என்ன? நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம காதலை சலிக்க சலிக்க அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணோம்ல. இப்ப நிலைமை அப்படியா இருக்கு? அதுவும் இல்லாம இங்க நடந்த பிரச்சனைக்கு நாம தான் காரணம். எப்படி தரும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்? நீ சொல்கிறது ஓகே, ஆனால் ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. உங்கள் அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். அவர் கொடுக்காம இருந்ததா ஆச்சரியம். போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சு ஏதாவது பிரச்சனையாகி நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கு காவியா. தாலி ஒன்று தான் நம்மளை ஒன்று சேர்க்கும்னு நினைக்கிறியா தருண்? நான் இருக்கேன்டா. இவ்வளோ தூரம் உனக்காக வந்தனா உன்னை விட்டு போயிடுவேனா? சாவு கூட நம்மளை பிரிக்காது, செத்தா கூட சேர்ந்து தான் சாவும். தருண், கையை காட்டு. ஏன்? காட்டுடா. ஹேய், என்னது இது? ஒரு மரத்தோட விதை. சூப்பரா இருக்குல்ல? வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். காவியா, உட்காரு. ஏன்? உட்காரு. Red, the symbol of love. காவியா, அக்கா இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டீங்க. விஜுக்குட்டி, இங்கே வாயேன், கண்ணாமூச்சி விளாடலாம். சரி. அண்ணே, கண்ணாமூச்சி ரேரே சொல்லுங்க. டேய், போதும்டா, போகலாம். அண்ணே, என்னண்ணே விளையாடவே இல்ல? எல்லாம் விளையாடியாச்சு, வா போகலாம். அண்ணே, உங்களுக்கு விளையாடவே தெரியல. போங்க. ஆமாம் ஆமாம். டேய் திருட்டு பக்கி, எங்க கிட்டே வா. டேய், 1.5 கிலோ திரும்ப தெரியுது. டேய் இது வா, உன்னை வச்சுக்கிறேன். குரங்கு போய் குய்ய வச்சிட்டாங்க. தருங்க. டேய், எங்கடா போன? வேற எங்கேயும் திருட போனியா? அக்கா அப்படி சொல்லாதீங்க. ஆமா, பெரிய இவரு சொன்னா கோவம் வருது. நீ திருடன் தான்டா. அக்கா திருடன்னு சொல்லாதீங்க. சொன்னா என்னடா பண்ணுவ? அம்மா, இந்த அக்கா இந்த அண்ணனுக்கு முத்தம் கொடுத்தாங்கம்மா. டேய் ஆமா, கண்ணை மூடுங்களா, அப்புறம் அப்புறம் உனக்கு தெரியும். அதான் சத்தம் அடிச்சுல. காவியா, ராமமூர்த்தி கால் பண்ணுறான், பணம் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்டா மாமா. டேய், என்னது மாமாவா? ஏய், நான் மாமாவோட அப்பன் பேசுறேன்டா. அப்பப்பா சாரிப்பா, நான் ராமமூர்த்தின்னு நினச்சேன், அதான். டேய் தருணே, நீ ராமமூர்த்தி கிட்ட 50,000 பணம் கேட்டியாமே? ஆமாப்பா, ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதான் கேட்டேன். ஏன்டா, நீ பொண்ணை கூட்டுன்னு போய் கூத்தடிக்கிறதுக்கு என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா காசு வேணுமா? பா இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே ஒரு எமர்ஜென்சி. 2 மாதம் ஆனால் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். எது? அந்த பொண்ணு 2 மாசம் ஆனாவா? பா மரியாதையாக பேசுங்க. பொண்ணை கூட்டி நீ ஈத்துன்னு உடனே உனக்கு என்ன மரியாதை? போனை கொடுப்பா, என் போனை அவங்ககிட்ட போடா, பேசுறேன். நீ உன் ஃப்ரெண்டும். மச்சி, சரிடா மச்சி, எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. உனக்காக தான் 50,000 ரெடி பண்ணி வச்சேன் மச்சான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பணத்தை பிடிங்கின்னு வீட்டில் ஒரே கலாட்டா பண்ணிட்டாரா. பரவாயில்ல மாமா, வீடு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னாச்சு தருண்? ராமமூர்த்தி பணம் இல்லைன்ட்டான். பரவாயில்ல தருண், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம்.
விஜுகுட்டி மாசான தோட்டத்து பக்கம்லாம் போக கூடாது சரியா? சரிம்மா. காவியா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இவனை பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நாங்களும் வேலைக்கு வரோம். வேலைக்கா? ஆமாங்க்கா, நாங்களும் வரோம். நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க? நமக்கு இன்னும் 45,000 தேவைப்படுது இல்ல? ஏல தோட்டத்துல வேலை செய்யறது ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி லேசு கிடையாது. நீங்க சொல்றது சரி, ஆனா எனக்கு இந்த ஊர்ல வேற வேலை கிடைச்சிருமா? இல்ல வெளியூர் போனாதான் உடனே வேலை கொடுப்பாங்களா? நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்கக்கா, நாங்க வந்து வேலை செய்றோம். பழக்கம் இல்லாத வேலையை எப்படி காவியா செய்வீங்க? பழகிக்கிறோம்க்கா, ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வேலை செய்ய தான் ஆள் கிடைக்கலையே, செய்யட்டும். வேலை செய்வாங்களான்னு பார்த்துக்க. சொல்லி கொடுத்தா செய்வாங்க முதலாளி. பரவாயில்ல, இன்னைக்கு காலையில நல்ல வெயிலா இருக்கு. ஆமாக்கா. என்ன மலரு, யார் இவங்க? சொந்தக்காரவங்க. என்னடி வெள்ளக்கார மாதிரி இருக்கேன் சொந்தக்காரன்ற? நீங்க கூட தான் கருப்பா இருக்கீங்க, அதுக்கு நான் ஆப்பிரிக்கால இருந்து வந்தீங்க. என்னடி அளவு சொல்றியாவே? ஏன்க்கா வெள்ளக்காரன் பேசினா நமக்கு எப்படி புரியும்? சரியான நக்கல் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. என்ன ஏலக்காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, வேலை செய்ய. என்னடி சொந்தக்காரங்க கறிங்கஞ்சி காய்ச்சி ஊற்றி வீட்டில் வைக்காம வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்க? என்ன செய்யறது, வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அதை கூட்டி வந்தேன். ஏதாவது படிப்பு விஷயமா இருக்கும்க்கா. ஏய், நேரம் ஆயிடுச்சு, வாங்கடி.